வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். வரக்கூடிய வாரங்கள் எப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் நம்ம கமாடிட்டிஸில் முதல்ல வழக்கம் போலவே கோல்டுலேருந்து ஆரம்பிப்போம். கோல்டு இந்த வாரம் சரியாக வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் $2035 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2055 தான் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. கிட்டத்தட்ட இந்த வாரம் அந்த இடத்துக்கு தாண்டி மேலே போய் பெரிய க்ளோசிங் வைக்க முடியாமல் அடுத்த நாளே இறங்கி போன வாரம் கீழே வந்துருச்சு. இந்த வாரம் எப்படி போச்சுன்னா 1985க்கு கீழே கொண்டு போய் ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வைக்க முடியாமல் திருப்பி கொண்டாந்து $2035 இப்போ நிறுத்தியிருக்காங்க. நம்முடைய எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த 2055க்கு மேலே சென்றால் இன்னும் வலிமையாக போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதன் பிரகாரம் பார்க்க போகும்போது இந்த இடத்தை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா $2200 வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் கோல்டில் இருக்குது. ஸோ அதனுடைய நிகழ்வை நான் பார்க்குறதுக்கு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன். பட் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் வரும்போது தான் நம்ம அதை அனுபவிக்க முடியும். ஸோ இப்போது நமக்கு 2055 முதல் ரெசிஸ்டன்ஸ், அதை தாண்டும் போது அந்த இலக்கை அடையுமா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து சில்வர் இந்த வாரம் சில்வருடைய நிலவரம் பார்த்திங்கன்னா $24 மேலே இப்போ தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை இரவு போன வாரம் கிட்டத்தட்ட $23 கீழே 22.30 நம்முடைய சப்போர்ட் ஏரியா. அது நெருங்கி கிட்டத்தட்ட 22.50 வரைக்கும் நெருங்கி போயிருந்துச்சு. இப்போ 24க்கு மேலே இப்போ இன்றைக்கி நைட்டு ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. மேலே கொஞ்சம் தான் மேலே போயிருக்கு. ஸோ இது சஸ்டெயின் ஆகி மேலே போக ஆரம்பித்தா மறுபடியும் அந்த 26 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் அதனுடைய ஃபோர்ஸ் கூடுதலாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் இந்த வாரம் 26 கடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணணும். 26 தாண்டும் போது ஒரு ஸ்ட்ராங் அப் மூவ் கொடுக்கறதுக்கு சில்வர்லேயும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். காத்திருப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் $72 உட்பட்ட 2 வாரங்களாக நம்ம உள்ளே இருக்கிறத பார்க்க முடிந்தது. போன வாரமும் அப்படியே இறங்கி கீழே அதற்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்தாங்க. இந்த வாரமும் அதை தாண்ட முடியாமல் நின்றுட்டுருக்கு. தாண்டி மேலே போனாலும் மறுபடியும் கீழே நிறுத்தி வைக்கப்படுறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா $65, மேலே அதை தாண்டி 72 தாண்டி க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா அடுத்தபடியாக அது 82 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள். முடிந்த வரைக்கும் அது கீழே இருக்கட்டும்னு ஒரு பக்கம் நினைக்க தோணுது. பார்க்கலாம் என்ன செய்ய போகுது அடுத்து வரக்கூடிய வாரங்களில் என்ன. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாமா. நிஃப்டி வரலாறு காணாத ஒரு ஏற்றத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் புதிய உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த வாரம் நம்ம போன வாரம் கொடுத்த 21,485ங்கிறத தொட்டுட்டாங்க. 21,492 ஹை போயிருக்கு. க்ளோசிங் பிலோ அது கீழே தான் இருக்குன்னா கூட இந்த வாரம் அதை டச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம். ஸோ இதை ரொம்ப எதிர்பார்த்து நம்ம காத்திருக்க முடியல. எப்படியோ இதெல்லாம் நடக்குதே அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது. தாண்டி போய்கிட்டு இருக்கு. 21,000க்கு புதன்கிழமை வரைக்கும் கடக்க முடியாமல் இருந்தவங்க கடைசி இந்த 2 நாட்களில் அந்த உச்சத்தை போய் தொட்டுட்டதை நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து 21,485 தாண்டும் போது 22,490 வரைக்கும் அடுத்த கட்டமாக போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகள் வித்தியாசம் வரலாம். இதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா ஏதாவது இன்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸாக வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 22,000 அதாவது என்ன சொல்கிறது, ஒரு முக்கிய இடமாக பார்க்கப்படலாம். அடுத்தபடியாக அந்த இடம் தான் நமக்கு முக்கிய இடமாக பார்க்கப்படலாம். பட் என்னுடைய கணக்கு பிரகாரம் 22,490 தான் அடுத்த லெவல். ஸோ அதை தொடணும்னா இந்த வாரம் இந்த இடத்துலேருந்து திருப்பி இதை தாண்டி நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது நமக்கு வாய்ப்புகள் அமையும்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் நிஃப்டி அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குதான்னு. நீங்கள் உங்களுடைய ஸ்டாக்ஸில் நல்ல ஸ்ட்ராங்காக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். லாபம் கிடைக்கிற ஸ்டாக்ஸில் டெஃபினட்டாக எக்ஸிட் ஆகிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு ஏற்றங்களும் நமக்கு
வாய்ப்புகள், அந்த ஏற்றங்களை நம்ம யூஸ் பண்ணி செல் பண்ணுறதுக்கு தான் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி கொடுக்கலாமா அப்படின்னா இந்த நேரத்தில் நல்ல ஸ்ட்ராங்கான கவுண்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் என்ட்ரி கொடுங்க. அதுவும் பார்த்து செய்கிறது தான் நல்லது. பல விஷயங்கள் நமக்கு பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கணும். வரக்கூடிய 2024 பிப்ரவரி மாதம் நமக்கு பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட் வந்து ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் தான். நமக்கு 2024 பாராளுமன்ற எலெக்ஷன் இருக்கிறதுனால அந்த பட்ஜெட் வந்து ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட்டாக இருக்கிறதுனால நமக்கு அதில் ஒரு பெரிய முன்னேற்றங்களும் நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியாது. மாற்றங்களும் பெருசாக வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த எலெக்ஷன் வரும்போது கொஞ்சம் ஒரு ஃபியர் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு பின்தொடர்ந்து வர்றதுனால ரொம்ப அதிகமாகவும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிடாமல் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடியதில் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இறக்கங்கள் வரும்போது அதை சந்தர்ப்பங்களாக பயன்படுத்தி நம்ம முதலீடு செய்துக்கிறது நல்லது. இது ஒரு சின்ன ஹிண்ட், அவ்வளோதான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்து செக்டார்ஸுகளை பார்க்கலாம். செக்டார்ஸில் வழக்கமாக முதல்ல நம்ம பார்க்குறது பேங்க் நிஃப்டி 47,470 நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருந்தது. போன திங்கட்கிழமை அதை டச் பண்ணாங்க, பட் அதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்க முடியல. பட் வியாழன் வெள்ளி அதை தாண்டி 48,143 க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. இது ஒரு புது உச்சம். ஸோ இதை தாண்டி இது நெக்ஸ்ட்டு போகக்கூடிய லெவலாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து 48,580யும் 48,940யும் நமக்கு ஒரு முக்கியமான லெவல்ஸாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பேங்க் நிஃப்டி கண்டினியூ ஆச்சுன்னா இந்த 2 லெவல்களுக்கு முதல் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 47,470 தான் முக்கியமான இப்போதைக்கு சப்போர்ட் ஏரியாவாக மாறி இருக்குது. தொடர்ந்து என்ன செய்யுது நிஃப்டி பேங்க்குன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஃபின் சர்வீஸ், ஃபின் நிஃப்டின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட நம்முடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவான 21,640 நெருங்கிட்டாங்க. 21,529 க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால அடுத்த வாரம் ஒரு வேளை இது தாண்டி மேலே போக ஆரம்பித்தா நமக்கு ஒரு ஃப்ரெஷ் அப் மூவ் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கொடுத்தா 23,320 தான் அடுத்த வாய்ப்புகளை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு லாங் கேப் இருக்கிறதா எனக்கு தெரியுது. என்ன செய்யுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது தாண்டறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும்போது அந்த லெவலுக்கு போகிறதுக்கு தான் அடுத்த சான்சஸ் இருக்கிறதா நான் ஃபின் நிஃப்டியில் பார்க்குறேன். என்ன செய்யுதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னா 20,665ம் 20,400 ஒரு முக்கியமான சப்போர்ட்டுகளாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தினுடைய நிலவரம். பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன செய்யுதுன்றது. அடுத்த நிஃப்டி ஐடி இந்த வாரத்தினுடைய பங்குச்சந்தை வேகத்துக்கான முழு ஸ்ட்ரென்த்தையும் இழுத்துட்டு போகிற சக்தி இந்த நிஃப்டி ஐடிக்கு வந்துருச்சோ என்னமோ தெரியல, என்னன்னு தெரியல. நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணது வியாழக்கிழமை அன்றைக்கி தான் கிராஸ் பண்ணி க்ளோசிங் கொடுக்க முடிஞ்சுது. அது தாண்டின வேகத்தில் கிட்டத்தட்ட 34,000லேருந்து 35,400 தாண்டி இன்றைக்கி 35,782 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 4.5% மேலே இன்றைக்கி ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஏற்றம் அந்த ட்ரெண்ட் லைனை தாண்டின உடனே 2 நாட்கள் கண்டினியூஸாக. ஸோ அடுத்தபடியாக இதனுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா 38,840 தான் நிஃப்டி ஐடிக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் இருக்குது. ஸோ இந்த இடத்த தாண்டி அது சஸ்டைன் ஆகி அடுத்த வாரம் போக ஆரம்பித்தா அடுத்த கட்டமாக அங்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐடி செக்டாரை சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸுகளை வச்சுருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, எந்த பக்கம் அடுத்தடுத்த கட்டங்கள் போகுது அப்படிங்கிறத. 35,400 இப்போ ஒரு முக்கியமான சப்போர்ட்டாகவும் அதை தாண்டி கீழே வரும்போது 33,100 அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலவரம். என்ன செய்து அடுத்த வாரம்னு பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா. இந்த ரேலியில் நான் கலந்துக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்க மாதிரி தெரியுது. 16,400 தாண்டாமல் போன வாரம் இருந்தது. இருந்தாலும் இந்த வாரம் கொஞ்சம் ஒரு இறக்கத்தை கொடுத்து மறுபடியும் கொண்டாந்து 16,179 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தான் எல்லா செக்டர்களும் வேலை பார்க்குற மாதிரி நமக்கு தெரியுது. பட் பார்மாவுக்கும் ஒரு வாய்ப்பு வரலாம். அப்போ அது அதனுடைய ஏற்றங்கள் தாண்டி போகும்போது 16,400 கட் பண்ணாங்க அப்படின்னா 17,000 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15,750யும் 15,000ம் ஒரு முக்கியமான சப்போர்ட்டுகளாக இருக்கும். என்ன செய்து அடுத்த வாரன்றதை பார்ப்போம். அடுத்த நிஃப்டி எஃப்எம்சிஜி 54,186 க்ளோஸ் ஆகிருக்கு.
54,200 தான் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. கிட்டத்தட்ட அந்த இடத்த தாண்டி மேலே போகாமல் 2 வாரங்களாக மேலேயும் கீழேயுமா க்ளோசிங் கொடுத்துட்ருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன செய்யுதுன்ட்டு. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 52,550 தான். மேலே ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 55,700 அப்படிங்கிறது தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலை தாண்டும் போது என்ன செய்யுதுங்கிறத பார்ப்போம். அடுத்த நிஃப்டி ஆட்டோ ஒரு கிராஜுவல் அப் மூவ் கொடுத்து 18,125 இன்னைக்கு டச் பண்ணிட்டாங்க. பட் க்ளோசிங் அபவ் தட் லெவல் கொடுக்க முடியல. 18,038 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அடுத்த வாரம் வாய்ப்பு எடுத்து மேலே போனாங்க அப்படின்னா 18,835 நெக்ஸ்ட் லெவலாக நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி ஆட்டோவில் இருக்குது. இன்கேஸ் இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அதனுடைய சப்போர்ட் லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 17,200. ஸோ எந்த பக்கம் போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி ஒரு மிகப்பெரிய படர்வில் மேலே போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 785 நம்ம லெவலில் 777 வந்துட்டாங்க. ஸோ இதையும் தாண்டி அடுத்த வாரம் க்ளோசிங் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா அடுத்த லெவலாக 820 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இன்கேஸ் அந்த 785 ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு திரும்பி கீழே வரும்போது 720 வந்து சப்போர்ட் லெவலாக மாறலாம். ஸோ புல்லிஷ் செக்டர்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ கேர்ஃபுல்லாகவே இருங்க. இந்த மாதிரி செக்டர்ஸ் பாஞ்சு மேலே போய்கிட்டு இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் ஏதாவது கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதுக்காக மொத்தமாக கொடுக்கணுன்றதும் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை விருப்பங்கள் இருந்தால் கொஞ்சம் விற்று வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எப்படி திரும்புன்னு சொல்ல முடியாது. இப்படி மேலே ஃப்ளாகாக போய்கிட்டு இருக்கிறது எந்த நேரம் வேணாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது அடடா மிஸ் பண்ணிட்டோமே நினைக்காம கொஞ்சம் எடுத்து விடுறது நல்லதுன்றது என்னுடைய நோக்கம். ஸோ நிஃப்டி ரியாலிட்டியை பொறுத்தளவில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் 785 ரெசிஸ்டன்ஸு, 720 சப்போர்ட்டு. அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் இந்த வாரம் 7,690 கிராஸ் பண்ணி மேலே போய் 7,735 க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. 7,985 நெக்ஸ்ட் லெவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வாரம் கடந்தது அடுத்த வாரம் கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த லெவலாக 7,985 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி மெட்டலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ ஆகுதான்றதை பார்ப்போம். சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 7,450 தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வாரம் என்ன செய்யுதுங்கிறத. அடுத்த நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் போன வாரம் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஜர்க் இருந்தது. பட் இந்த வாரம் கடைசி அந்த 2 நாட்கள் அதை சரி கட்டின மாதிரி 9,150 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9,450 தான். ஸோ அந்த லெவலுக்கு நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இந்த வாரம் போகுதா, வரக்கூடிய வாரத்தில் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தொடர்ந்து அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது இன்னும் மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டாரல் லெவல்ஸ். ஓவராலாக இந்த வாரம் நிஃப்டி வந்து 21,485 வந்து தொட்டிருக்கு. ஸோ 19,850 கடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த இந்த நிலைமையில் அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு வேகத்தை எடுத்து 1,500 புள்ளிகளுக்கு மேலே சென்றுட்டதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ கரெக்ஷன் எந்த இடத்துல வரலாம் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. சந்தர்ப்பங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து நடக்கக்கூடிய உலக சூழ்நிலைகள், இந்த போர் இன்னும் எந்த பெரிய முடிவுக்கும் வரலை, அது ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் அப்பப்போ நடக்கக்கூடிய திடீர் நிகழ்வுகளும் நிறையா இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரே மார்க்கெட் இன்னும் போயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காம நமக்கு என்னென்ன ஸ்டாக்ஸில் நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கோ அதில் நம்ம குறிப்பிட்ட ப்ராஃபிட்டுகளை அப்பப்போ எடுத்து எக்ஸிட் பண்ணிக்கிறது நம்முடைய நன்மையை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் ஸ்டாக்ஸுகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.